வணக்கம் நண்பா, இது உங்கள் தமிழ் டெக் பிரிண்ட் சேனல். நான் உங்கள் சுஜித்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுந்து போன ஹெட்ஃபோன் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அது நீங்களே வந்து சர்வீஸ் செஞ்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படி அதை பற்றி தான் இன்றைக்கி மொத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அந்த ஒயரை வந்து லைட்டாக வந்து உப்பு காயம் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மெஷர் பண்ணிக்கோங்க எவ்வளோ வச்சு நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. ஓகே, மெஷர் பண்ணியாச்சு. இப்போ நைஃப் எடுத்து அதை வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். நம்மளோட வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் வீடியோ வந்து நல்லா வைரலாக போயிட்டுருக்கு. அது வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மேலே மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஜியோஃபோன் F211 ஹாட்ஸ்பாட்லாம் போட்டிருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒயரை சீவியாச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ட்டு 2 ஒயர் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து காப்பராக இருக்குது, இன்னொன்று வந்து க்ரீன் கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சீவி எடுத்துக்கிட்டோம். இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு வீட்டில் வந்து ஏதாவது டிசி மோட்டரோ அல்லது ஏதாவது ஒரு காப்பர் ஒயர் ஏதாவது இருந்தால் அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து டியூப்லைட் இருக்க கெப்பாசிட்டர் இருக்குது இல்லையா, அதில் இருக்க நான் காப்பர் வந்து நான் காயில் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு லேயர் வந்து நம்ம நாட் பண்ணும்போது தான் நம்ம அதை ஹீட் பண்ணும்போது வந்து அந்த ஒயர் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ அதை உடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், கை கிழிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு வந்து இதில் இருக்குது. ஓகே, இப்போ நைஃப் எடுத்து அதில் இருக்க வந்து காப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லேப்டாப் ட்ரிக்ஸு, ஆண்ட்ராய்ட் மொபைல் ட்ரிக்ஸ், ஜியோஃபோன் ட்ரிக்ஸ்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காப்பர் ஒயர் வந்து லென்த்தாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு லேயர் வந்து நல்லா சுரண்டிடுங்க கத்தி எடுத்து. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அதில் நாட் வைக்கும்போது ஹீட்டிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா தாங்கும். நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா 2 பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். ஓகே, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், உங்கள் விரலில் வெட்டுறதுக்கான வாய்ப்பு கூட நிறையவே இருக்குது இதில். ஓகே, நம்ம இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரிப்பேரிங்ஸ் வீடியோலாம் போடலாமா அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டை நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். ஓகே, நல்லா சீவிட்டோம். ஓகே, இப்போ அந்த 2 ஒயரில் வந்து ஒரு ஒயரையும் நல்லா சுற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெட் ஒயரில் வந்து நல்லா அதை வந்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு லேயர் போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து லெட்டு வந்து சால்ட்ரிங் கன்னில் வந்து லெட்டு வந்து மெல்ட் பண்ணி இது மேலே வந்து ஊற்ற முடியும். ஓகே, நல்லா வந்து நாட் பண்ணிக்கோங்க. நல்லா முறுக்கிட்டு 2 ஒயரையுமே நல்லா முறுக்கிக்கோங்க. முறிட்ட பிறகு மிச்சமான ஒயரை வந்து சிசர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ முறிக்காச்சு. சிசர் எடுத்து அதை கட் பண்ணிவிடுங்க. சிசர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி க்ரீன் கலர் ஒயரில் கூட அதே மாதிரி நாட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து வீட்டில் வந்து சேஃப்டியாக இருங்க. கொரோனா தொற்று வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த க்ரீன் ஒயர்லேயும் வந்து நல்லா நாட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயும் நல்லா நாட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. பொறுமையாக நீங்கள் பொறுமையாக வந்து அது நாட் போடும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து ஹெட்ஃபோனை வந்து நல்லா கரெக்டாக ரிப்பேர் பண்ண முடியும். நம்ம ஏனோ தானோ அப்படின்ட்டு அர்ஜென்ட்டாக நம்ம பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனு டெட் ஆகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காயில் வரணும் இல்லை, எந்த ஒரு மெலிசு காப்பர் மெலிசா எந்த ஒயர் இருந்தாலும் ஓகே தான். ஓகே, சுற்றிட்டோம். கட் பண்ணிக்கலாம். எதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவோட லிங்க்கை வந்து நான் தந்திருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 ஒயர் வந்து நல்லா நாட் பண்ணிக்கிட்டோம்.
இது வந்து த்ரெட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, ஹெட்ஃபோனோட ஒயர் வந்து ஒன்றுத்தோட ஒன்று வந்து டச் ஆச்சுன்னா இதில் வந்து எந்த ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதில் வந்து ஹெட்ஃபோன் பொறுத்த அளவில் இல்லை. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஓகே, தீப்பெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சிசர் வச்சு ஃபஸ்ட்டு இந்த டாப் வந்து கழட்ட முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஹெட்ஃபோனோடது என்னால் கழட்ட முடியல. ஓகே, நைஃப் எடுத்து அதை குத்தலாம். குத்திட்டு உங்களால் கழட்ட முடிஞ்சா அப்படியே கூட கழட்டலாம். ஓகே, நான் இப்போ கழட்டிட்டேன். ஓகே, இப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதில் வந்து சால்ட்ரிங் வச்சுருப்பாங்க. அது வந்து நீங்கள் எக்காரணத்துக்கு வந்தோம் அந்த சால்ட்ரிங் வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. இருக்கிற மாதிரியே அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா வந்து உள்ளே இருக்க காயிலோட அதை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வத்திப்பட்டியில் வந்து இப்போ நெருப்பு கிழிச்சிக்கலாம். எதனால் இப்போ நெருப்பு கிழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயரோட வந்து ஒரு லேயர் வந்து அந்த நூல் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எரியணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தீ வச்சுட்டிங்கன்னா ஒயரே வந்து பாதிச்சிடும். பொறுமையாக எடுத்து அந்த தீ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, சால்ட்ரிங்கை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா சூடு இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் இருக்க 2 ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஸ்பீக்கரை வந்து கீழே வச்சிடலாம். முதல்ல நீங்கள் ஏதாவது வுட் பீஸ் இருந்தால் அது மேலே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வேறு ஒரு மோல்டு எடுத்து வச்சுருக்கேன் ஹெட்ஃபோன் வந்து. ஏன்னா அது உடஞ்சிடுச்சு இல்லையா, அது நல்லா கழட்ட முடியல. அதனால் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அதுக்குள்ளே நம்ம சீவன ஒயர் வந்து அதுக்குள்ளே நுழைச்சிக்கலாம். நுழைச்சி எடுத்துகிட்டு ஒரு நாட் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இழுத்தா கூட வராத மாதிரி. பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் ஒரு நாட் போடுறதுன்றது வந்து. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க கிட்ட. ஓகே, இழுத்து விட்டாச்சு. இப்போ வந்து உங்கள் டெஸ்டரோ இல்லை திருப்பிலையோ எடுத்து அந்த காப்பரை வந்து நீங்கள் நல்லா ரிமூவ் பண்ணி விடலாம். ஒன்றுத்தோட ஒன்று டச் ஆகாத மாதிரி. ஓகே, நல்லா ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீமில் வந்து அதை வந்து நல்லா டச் பண்ணிக்கோங்க. 2 எட்ஜையும் வந்து கட் பண்ணிவிட்டு க்ரீமில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டிப் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ லெட் எடுத்து அது மேலே வைக்கலாம். ஃபஸ்ட்டு அது மேலே வந்து ஈயத்தை வந்து டிப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஸ்பீக்கரில் வந்து கரெக்டாக வைக்க முடியும் சால்ட்ரிங்க. ஓகே, ஒரு ஒயரில் வந்து சரியாக போச்சு. அடுத்த ஒயர்லேயும் இப்போ வந்து டிப் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா டிப் ஆகிடுச்சு. ப்ளஸ் ஹேண்டை வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கை சுட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ க்ரீனுக்கு நேராக க்ரீனை வச்சு சால்ட்ரிங் போட்டுக்கோங்க. பொறுமையாகவே சால்ட்ரிங் பண்ணுங்கள். அந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்க காயில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஓகே, ஊதிக்கலாம். ஏன்னா வந்து ஈயம் வந்து காயணும் இல்லையா, ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால தான். ஓகே, ரெட் ஒயரையும் வந்து சால்ட்ரிங் வச்சுக்கலாம். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, சால்ட்ரிங் வச்சுட்டு பிறகு ஒன்றுத்தோட ஒன்று டச் ஆயிருக்கா அப்படின்ட்டு வந்து சிசர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தோட ஒன்று டச் ஆகலை, கரெக்டாக சால்ட்ரிங் வச்சுருக்கோம். ஓகே, ஃபேக் குயிக் எடுத்துக்கோங்க. ஃபேக் குயிக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அதோட மோல்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பிளேடு வச்சு அறுத்து எடுத்துட்டோம். அது வந்து இப்போ வந்து ஒட்டுறதுக்காக தான் ஃபேக் குயிக் வந்து. பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து நல்லா சால்ட்ரிங் வந்து நல்லா பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த மோல்டில் வந்து ஃபேக் வந்து சுற்றி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பிறகு அந்த ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக இதுக்குள்ளே வர மாதிரி பேட்ச் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இயர்பட்ஸ் வந்து நீங்கள் கடையில் வந்து தனியாக வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ ஹெட்ஃபோன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாட்டு ஒன்று ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நல்லாவே சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. முன்ன இருந்த மாதிரியே நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.